ஹாய். போன பதிவில் சொன்ன மாதிரி இந்த பதிவில் அவர் என்னென்னத்தை வியாபாரமாக எதை எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாருன்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது, நாங்கள் ஸ்பான்சர்ஷிப்புக்காக அவங்கள அப்ரோச் பண்ணப்போ எவ்வளோ லட்சம் கேட்டாங்கன்றதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. aliveconcert.org போனீங்கன்னா அவருடைய வெப்சைட் வந்துடும். அலைவ் வர்ஷிப் கான்சர்ட் பை பாஸ்டர் ஜர்சன் எடின்பரோ, சென்னை, June 22, 2025 வந்துருச்சா? சூஸ் யுவர் டிக்கெட்ஸ். பிரான்ஸ் அப்படின்னா ஸ்டெப் இன்டு அ வெல்கமிங் செக்ஷன் தட் லெட்ஸ் யூ ஜாயின் இன் த கலெக்டிவ் வர்ஷிப் அட்மாஸ்பியர். உனக்கு கலெக்டிவ் வர்ஷிப் அட்மாஸ்பியருக்குள்ளே ஜாயின் பண்ணணும்னா $200 கொடு. இதான் இவங்களுடைய இது. அதுக்கு பிரான்ஸ்னு பேர். அடுத்தது ப்ரைஸ் பிட். இமர்ஸ் யுவர் செல்ஃப் இன் அ வைப்ரண்ட் ஸ்டாண்டிங் ஒன்லி வர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரைஸ் பிட் லொக்கேட்டட் நியர் த ஸ்டேஜ். ஸ்டேஜுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா $300 கொடு. இதுக்கு பேர் ப்ரைஸ் பிட்டு, அதாவது துதிக்கிற குழி. $300 கொடுத்து வாங்கிக்கலாம். அடுத்தது சில்வர். அது என்ன தெரியுமா? என்ஜாய் அ மோர் கம்ஃபர்டபுள் வேண்டேஜ் பாயிண்ட் வித் அன் என்ஹான்ஸ்டு கான்சர்ட் வியூ. இப்போ மேலே கொடுத்தாங்கல்ல $200 $300, அவனுங்களுக்கெல்லாம் கம்ஃபர்ட் கிடையாது, அப்புறம் என்ஹான்ஸ்டு கான்சர்ட் வியூ கிடையாது. சரியா? இந்த கம்ஃபர்ட்டோட ஒரு நல்ல வியூ வேணும்னா $500 கொடுத்து வாங்கிக்க. அடுத்தது கோல்டு. க்ளோசர் சீட்டிங் ஃபார் அ ரிச்சர் மோர் இமர்சிவ் வர்ஷிப் என்கவுண்டர். $1000 கொடு. நீ $1000 கொடுத்தா கொஞ்சம் ரிச்சாக இருக்கலாம், மோர் இமர்சிவ் வர்ஷிப் என்கவுண்டர் கிடைக்கும். இப்போ இந்த மோர் இமர்சிவ், அதாவது அதிகப்படியாக மூழ்கிற ஒரு என்கவுண்டர் $1000 கொடுக்காம $500 $300 $200 கொடுத்தவனுக்கு கிடையாது. நீ $1000 கொடுக்கறதுனால உனக்கு கொஞ்சம் வர்ஷிப்பில் இமர்ஸ் ஆகிற என்கவுண்டர் உனக்கு கிடைக்கும் $1000. அடுத்தது பிளாட்டினம். ப்ரீமியம் சீட்டிங் ஃபார் அன் எலிவேட்டட் வர்ஷிப் கான்சர்ட் எக்ஸ்பீரியன்ஸ். $2500 கொடு. ஒன்றும் இல்லை, இந்த கோல்டில் இருக்குல்ல அது கிடைக்கும், ப்ரீமியம் சீட்டிங்கில் கிடைக்கும். நல்லா சொகுசாக நீ உட்காரலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கும். எலிவேட்டட், அதாவது கொஞ்சம் உயர்ந்த வர்ஷிப் கான்சர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு வேணும்னா $2500 கொடுத்து வாங்கிக்க. நெக்ஸ்ட், டைமண்ட். டாப் டயர் சீட்டிங் அண்ட் அன்மேட்ச்டு வியூஸ் ஃபார் அ ட்ரூலி மெமரபிள் வர்ஷிப் ஈவெண்ட். உனக்கு டாப் டயரில் சீட்டிங் வேணும், அன்மேட்ச்டு வியூ, இங்கே இருக்கிற எல்லாத்தோட இதுதான் சரியான வியூ உனக்கு கிடைக்கும். மெமரபிளாக ஒரு வர்ஷிப் ஈவெண்ட் அட்டன் பண்ணணுன்னா $5000 கொடுத்து வாங்கிட்டு ஓடே. சரிப்பா, நான் இவ்வளோ காசு கொடுத்து இங்கெல்லாம் வர முடியாது, என் வீட்டுக்கே சர்வீஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கும் அந்த சர்வீஸை கொடுப்பான். அதுக்கு பணம் கொடுக்கணும். எவ்வளோ தெரியுமா? லைவ் ஸ்ட்ரீம் பாஸ், இந்தியா ஒன்லி. நீ இந்தியா அப்படின்னு இருந்தேன்னா, நீ இந்தியனாக இருந்தேன்னா உனக்கு $300 நான் விற்கிறேன். நான் ஆடுறேன், டான்ஸ் ஆடுறேன், பாட்டு பாடுறேன்ல, இதை நீ பார்க்கணுன்னா இந்தியாவில் இருந்தேன்னா உனக்கு $300 விற்கிறேன். அது எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். கான்ட் மேக் இட் டு த வென்யூ, பி பார்ட் ஆஃப் த வர்ஷிப் ஃப்ரம் வேர்எவர் யூ ஆர். மேலே காசு கொடுத்து வந்தவங்கலாம் வேஸ்ட்ரா, நீ வீட்டிலே இருந்து பாரு, நீ எங்கே இருக்கியோ நான் அங்கே வரேன், $300 கொடு போதும். ஜாயின் அஸ் லைவ் ஆன்லைன் ஃபார் அ பவர்ஃபுல் ஈவினிங் ஆஃப் ப்ரைஸ். ஆன்லைனில் பவர்ஃபுல் ஈவினிங்காக கிடைக்கும். எதுக்கு? வர்ஷிப்புக்கு அண்ட் டிவைன் என்கவுண்டருக்கு. $300 கொடுத்தா ஆன்லைன்லேயே டிவைன் என்கவுண்டர் கிடைக்கும். சரியா? வித் பாஸ்டர் ஜர்சன் எடின்பரோ, ஸ்ட்ரீம்டு டைரக்ட்லி ஃப்ரம் YMCA கிரவுண்ட்ஸ், சென்னை. $300 கிடைக்கும், வாங்கிக்க. ஆனால் ஒன்று, இந்த $300 லைவ் ஸ்ட்ரீமிங்கை வாங்கி ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணி திருட்டு விசிடியாக வெளியிட்டா அதை பற்றி கவலை இல்லை, வந்துருச்சுல எனக்கு, அதுக்கப்புறம் என்ன? அப்படியா?
அடுத்து இதே லைவ் ஸ்ட்ரீமிங் உனக்கு இந்தியாவிலேருந்து வெளியில் இருக்கிற மக்கள் பார்க்கணுன்னா $10 கொடு. உள்ளூர்காரனுக்கு 300 ரூபானா வெளியூர்காரனுக்கு 900 ரூபா. ஜஸ்ட்டு ட்ரிபிள் த டைம்ஸ். இதில் சேல் எண்ட்ஸ் ஆன் Jan 22, 2025 அப்படின்றத மேலேருந்து கீழே வரைக்கும் பாருங்கள், எல்லாத்துலேயும் போட்டிருக்கோம் சேல் எண்ட்ஸ் ஆன் June 22, 2025. வியாபாரம் அப்படின்னு சொல்லி தான் காசு வாங்குறான். ஆனால் வீடியோவில் மட்டும் ஆண்டவருக்காக ஹீலிங் சென்டர் கட்டுறதுக்கு தான் போகும், எனக்கு ஒரு பைசா கூட போகாது அப்படின்னு சொல்லி கூவி ஆன்லைனில் வித்துட்ருக்கான். சேல் எண்ட்ஸ் ஆன் June 22, 2025. டிக்கெட் விற்கிறான் வியாபாரி. சரி, இப்போ நடுவில் ஒரு கதை சொன்னான் தெரியுமா? ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஏதோ ஒரு தேவையை சந்திக்குது, அவ்வளோதான். ஆனால் மொத்த தேவைகள் சந்திக்கப்படணும்னு சொன்னால் இந்த பாசஸ் வச்சா தான் நமக்கு அந்த தேவைகள் சந்திக்கப்பட முடியும். இந்த கதை பச்சை போய். ஏன் தெரியுமா? ஸ்பான்சர்ஸ்லேருந்து இவங்க 5-10 வாங்கலை, 1000-10,000 வாங்கலை, லட்சங்கள் தான். அதுக்கான ப்ரூஃப் தோ ஆடியோ அப்படியே போட்டு விட்றோம். முழுசாக கேட்டு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுட்டு ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க, இவன் வியாபாரம் பண்ணுறானா இல்லை ஊழியம் பண்ணுறானான்னு. பாய். சாரி பாய், லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஆடியோவை பார்த்துருங்க. ஹலோ ஹலோ ஹாய். சொல்லுங்க. கிங்ஸ்லன் ஃப்ரம் அலைன்ஸ் ஸ்பான்சர்ல கால் பண்றேன் சார். யா. சரி, அதான் என்னன்னா, நாங்கள் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி வி ஆர் பிளானிங் டு எக்ஸ்ப்ளோர் ஆர் லைக் எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸும் எங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து மற்றவங்களுக்கு தெரிய வைக்கணும், அதுவும் இந்த கிறிஸ்டியன் பீப்புள்குள்ள பண்ணணுன்றது தான் எங்களுடைய ஐடியா. ஏன்னா நாங்கள் வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃபார்ம் வச்சுருக்கோம். ஃபார்ம் ஆமாம். நாங்கள் ஸ்பான்சர் இந்த ப்ரோக்ராமு நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஸோ பீப்புளுக்கு தெரிய வரும் இல்லையா? ஸோ சென்னை மக்களுக்கு அதுவும் ஸ்பெஷலி. ஸோ அதுக்கு என்ன மாதிரி எப்படிப்பட்ட ஸ்பான்சர்ஸ் இருக்கு, என்ன மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஸோ அது எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமா பார்ப்போம். ஓகே, சரி. கரண்டா இருக்கிற ஸ்பான்சர்ஸ் எல்லாமே வந்து அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் தான் இருக்காங்க. ஓஹோ, அது வந்து 1 lakh சார். 1 lakh. ஓகே. அதுல வந்து ஸோ வெப்சைட்ல பிராண்டிங் வந்துடும், டிக்கெட்ஸ்ல பிராண்டிங் ஆயிடும். ஏன்னா வந்து லாஸ்ட் 1 week தான் டிக்கெட் நிறைய போகும். ஓஹோ, ஓகே. டிக்கெட்ஸ்ல வந்து பிசிக்கல் பிரிண்ட் பண்ணிட்டாங்க, ஸோ பிசிக்கல்ல வராது. ஓகே. சரி. சோஷியல் மீடியால வந்து இனிமேல் போடுற போஸ்டர் இருக்கும், இப்போ போட்டதுல இருக்காது இல்லையா? ஆமா. ஷூர். 3 time மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே. ஓ, சூப்பர். இது போக ஃபிளக்ஸ் போஸ்டர்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ஓகே. கொஞ்சம் ஏர்லியா சொல்லிருந்தீங்கன்னா ஆமா, நான் ஆல்ரெடி லேட் நினைச்சேன், இன்னும் ரொம்ப லேட்டா இருக்கும். சரி, ரொம்ப லேட் சார். ஓகே. பட் ஆக்சுவலா நம்மளுக்கு இன்னும் ஒரு 10 days நம்ம தான் டைம் இருக்கு இல்லையா? ஆமா சார், 10 days இருக்கு. ஓகே. 12 days இருக்கு. ஸோ இப்போ மெயின் ஸ்பான்சர்ஸ் அந்த கோ ஸ்பான்சர் அந்த கேட்டகரி எதுவும் இல்லைங்களா? இருக்கு சார், அசோசியேட் இருக்கு. 1 lakh அது. ஓ, ஸ்டார்டிங் வித் 1 lakh. இப்போ அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்கு அந்த கேட்டகரியில? அதுக்கப்புறம் சில்வர் ஸ்பான்சர்ஸ் இருக்கு, கோல்ட் இருக்கு. இப்போ அந்த ஸ்லாட்ல யாருமே இல்ல. சில்வர் வந்து ஓகே. அதுல இருக்கு. ஓ, சில்வர் 2.5 lakhs. இப்போ அது என்ன மாதிரி நம்மளுக்கு ரீச் கிடைக்கும்? அதுல என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீமியம் கார் பார்க்கிங் கொடுத்துருவாங்க. 5 டைமண்ட் டிக்கெட்ஸ் கொடுத்துருவோம், ஸ்டால் கொடுத்துருவோம். அதாவது உங்களுக்கு ஒரு ஸ்டால். ஓஹோ, ஓகே. நார்மல் ஸ்பான்சர்ஸ்க்கு வந்து ஸ்டால் கிடைக்காது. ஓகே. ஸ்டால் கொடுத்துரும் ப்ளஸ் 5 டைமண்ட். ஓகே, 5 டைமண்ட் டிக்கெட்ஸ் வந்து கான்சர்ட்க்கும் கிடைச்சிரும், பிளஸ் ஸ்டால் அண்ட் ஒரு ப்ரீமியம் ஒரு கார் பார்க்கிங் ஏரியா. அதுக்கப்புறம் அடுத்தது சில்வருக்கு அப்புறம் கோல்டு இருக்குங்களா? ஓகே. கோல்டு எவ்வளவு வருது? கோல்டு வந்து நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் சார். ஓகே, சரி, ஓகே. ஏன்னா எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்மளுக்கு இப்போ இதெல்லாமே ஆல்ரெடி ஆனா எடுக்கலன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த சில்வர் அண்ட் கோல்டு. இப்போ அதுல ஒன்னும் பேலன்ஸ் வருமா நம்மளுக்கு? இல்ல சார், சில்வர் அண்ட் கோல்டு அவைலபிள் தான். ஸ்லாட்ஸ்லாம் இவ்வளவுதான், ஸ்லாட்லாம் இல்ல. சில்வர் மட்டும் தான் 5 ஸ்லாட், பட் எல்லாரும் அசோசியேட் தான். ஓகே. ஸ்பான்சர் வந்து புஷ் பண்ணல ஆக்சுவலி, டு பி ஹானஸ்ட். சோ ஓகே. அவங்கலாம் வாலண்டியரா கொடுத்துருந்தாங்க. புரியுது. உங்களுக்கு
புரியுது, அதுதான். இல்ல எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஸோ அதனால கிளாரிட்டியா நம்ம பிளான் பண்றோம். இல்ல இல்ல இல்ல, நான் இங்க ஆக்சுவலா வந்து இசிஎஸ்எஸ்ல இருக்கேன். ஸோ அதனால எனக்கு கொடுத்தது எனக்கு தெரிஞ்சதே ரொம்ப லேட். ஏன்னா நம்ம ஃபீல்ட்லயே இருக்கோமா, அதனால அந்த இது கவனிக்கவே இல்லை ஆக்சுவலா. நீங்க வந்து B2C இல்லையா? ஆமா ஆமா ஆமா, B2C தான் ஆக்சுவலி. இல்ல B2C தான். ஆக்சுவலா பெருசா பிராண்ட்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன் ஃபார்ம் தான் போட்டிருக்கோம். ஸோ இன்னும் அதனால பிராண்ட் ஆக்கணும்ன்றது தான் பிளானு. இல்ல பிராண்ட் இப்ப வெப்சைட்ல இருக்கா? இல்ல இல்ல, அதுதான் சொல்றேன். ஈவன் இப்பதான் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இப்பதான் மக்களுக்குள்ள ஃபுல்லா ரீச் ஆயிருக்கும். பட் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களை ரெகுலரா பேமெண்ட் இது வாங்கிட்டு இருக்காங்க, கண்டினியூஸா இருக்கு. பட் ரொம்ப லிமிட்டடா இருக்கு, அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்ன்றது தான் எங்களுக்கு. பட் அதே நேரத்துல நல்லதை கிறிஸ்தவர்களை கொண்டு போனோம் இல்லையா, அது விஷயம். நீங்க ஸ்டால் வேணா எடுக்கிறீங்கன்னா ஐ திங்க் ஸ்டாலுக்கு வேணா நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, டேக் a stall, you can take a stall. ஓகே ஓகே. பட் இந்த இது இந்த ஸ்பான்சர்ஷிப்லயே ஸ்டாலும் கிடைச்சிருன்றீங்களா? லைக் இல்ல சில்வர்ல கிடைக்கும் சார். இப்போ அசோசியேட்னா 1 lakh, ஓகே, சில்வர்னா 2 lakh. இப்போ என்னன்னா சில்வர் சொல்றோம் சி, இப்போ நிறைய பிராண்டிங் இருக்கு. அதுல சி உங்களுக்கு வந்து இப்போ ஃப்ளெக்ஸ்ல பிரிண்ட் ஆனது பண்ண முடியாது. ஆட்டோ பிராண்டிங் பிரிண்ட் பண்ணிட்டோம் ஏற்கனவே. ஓஹோ, ஓகே ஓகே. போட்டோஸ் பிரிண்ட் பண்ணிட்டோம், மியூசிக் பிரிண்ட் பண்ணியாச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு பண்ண முடியாது இப்போ. ஓகே ஓகே ஓகே. என்ன பண்ண முடியும்னா இப்போ வெப்சைட் பண்ண முடியும். வெப்சைட்ல கிரியேட் ஆகும் பிராண்டிங், உங்க லோகோ போட்டு பண்ணலாம். ஓகே ஓகே. பேக் லிங்க் இருக்கும். பேக் லிங்க் வந்து உங்க வெப்சைட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓ, வெப்சைட் இருந்தா அந்த இது மாதிரி போற ரீச் ஆகும் அப்படியே வெப்சைட்ஸ்க்கு. லோகோ போட்டுட்டா உங்களுக்கு ஓகே ஓகே. உங்க வெப்சைட் வரும். ஓகே ஓகே, புரியுது புரியுது. அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா உங்க வெப்சைட் வந்து சொன்னீங்கன்னா டிஜிட்டலா வந்து நம்ம லேப்டாப் வந்து நீங்க வெப்சைட்டா பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பிரதர், இப்போ நெக்ஸ்ட் ஏதாவது இந்த மாதிரி வேற கான்செப்ட்? ஏன்னா மேபி இதுல எங்களால் அந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் இருந்தாலும் ஃபியூச்சர்ல ஒரு கான்செப்ட் வந்துச்சுன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே சொல்லுங்க, என் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க. ஆமா, ஓகே ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. எப்போ எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் கான்செப்ட்? ஒரு சமீபத்தில் ஏதாவது இருக்குமா? இந்த நெக்ஸ்ட் இயர் தான். ஓ ஓஹோ, சரி சரி சரி. ஆக்சுவலா நான் காலேஜ் டைம்ல பாத்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய கான்டாக்ட் இருந்தது, ஈஸியா இருந்தது. அப்போ டோட்டலா வந்து அப்படியே டிஸ்டன்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. இப்போ நீங்க மினிமலா பண்றீங்கன்னா பண்ணிக்கலாம். உங்களுக்கு அசோசியேட்டா பண்றீங்கன்னா நீங்க பண்ணலாம். ஓகே ஓகே. பட் நீங்க பண்றீங்கன்னா you can let me know. ஷூர் ஷூர் சார். ஓகே, எனக்கு அது ஆக்சுவலா சார் ஓகே, ஒரு நான் டிசைட் பண்றேன். பட் அந்த கேட்டகரி வந்து இந்த ரெண்டு இப்போதைக்கு பிரசன்ட் அவைலபிள் இருக்கு, அசோசியேட் அண்ட் சில்வர் இருக்கு. கரெக்ட். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா உங்களோட கம்பெனி லோகோ தேவை. ஓகே, லோகோ இருக்கு, அது வெப்சைட் தேவை. ஓகே, நீங்க என்ன பண்றீங்கன்னு தேவை. புரியுது. ஷூர் ஷூர். இது எதுக்குன்னா அந்த லோகோ போடும்போது உங்க லோகோஸ் வந்து இந்த இடத்துல பிராண்ட் பண்ணிடுவாங்க. லைக் போஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்குமே ஒரு 4 லோகோ. ஓகே 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 ஓகே. இப்போ நார்மலா இப்போ நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன். இப்போ கான்செப்ட் அப்படி பிளான் பண்ணா இப்போ நம்ம எப்போ உங்களை அப்ரோச் பண்றது? ஃபர்ஸ்ட் நார்மலா இப்போ ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி வரணுமா, இல்ல அதையும் நான் பிளான் பண்ணல? இல்ல சார், நம்ம 2-3 months முன்னாடியே பண்ணணும். ஏன்னா 2-3 months. ஓகே ஓகே. நாங்க 3 months முன்னாடியே நாங்க பண்ணிடுவோம். சோ சோஷியல் மீடியால போஸ்ட் போடுறது. ஓகே ஓகே ஓகே. obviously we'll have to give it a branding. ஆமா ஆமா. சோ 3 months முன்னாடியே ஆரம்பிச்சிடுவோம் நாங்க. ஓகே ஓகே ஓகே. பட் எனக்கு இனி நோ பிளான். நோ சார், இதுக்கும் நான் வந்து ஐ லெட் யூ நோ. எனக்கு ஒரு 2-3 hours டைம் கொடுங்க, அதுக்குள்ள நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவேன். என் பேர் பெர்னார்ட். பெர்னார்ட். எஸ். and your company name? TFO. ஆக்சுவலா ஷார்ட்டா சொல்லணும்னா TFO. Yeah, TFO. Okay sir. Okay. Thank you. Thank you sir. சரி, அந்த கான்சர்ட்டுக்கு கட்டாயம் நேரில் போகணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் யோசித்தேன், நம்ம கான்சர்ட்டுக்கு காசு கொடுத்து போகிற அளவுக்கு முட்டாளா? சை, நெவர் அப்படின்ட்டு. சரி, அப்போ நம்ம கான்சர்ட்டுக்காக ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நினச்சப்போ தான் எனக்கு ஒரு சின்ன யோசனை. ஸ்பான்சர்ஷிப்புன்னு ஃபோன் பண்ணிலாம் அவங்கள்ட்ட பேசணுமே, நம்ம ஏன் அவங்கள ஸ்பான்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன மார்க்கெட்டிங் அவங்களுக்காக இந்த 2 வீடியோஸையும் யூடியூப்பில் பேமெண்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணி விட போகிறேன்.
எவ்வளோ பேமெண்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், அதை சிறப்பாக செஞ்சிடறேன். அதுக்குன்னு லட்சங்கள்லாம் போட்டுறாதீங்க, ஆயிரங்கள், அதுவும் ஒரு 10,000க்கு உள்ள சொல்லுங்கள், அதை போட்டுடுறேன். சரியா?